அந்த வளத்தை விட இந்த வந்தம் எழுந்துட்டோம். ஆமாண்டி, எவ்வளவு அழகாக இருக்கின்றது பார்த்தாயா? ஆமாண்டி, பழத்தில் பொறுத்த மலர்களும் பூக்காத மட்டுக்களும் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. ஆமாண்டி. ஏண்டி இதையெல்லாம் பெருக்கணும் போல ஆசையா இருக்குது. ஏண்டி ஏண்டி பெருக்கணும் ஆசையா இருக்கு. பெருக்கணும் போல ஆசையா இருக்கு. கிடையாது. ஏண்டி சின்ன பண்ணு இத பார்த்தாயா? முல்லை முல்லை கூட்டத்தில் வந்து நின்றான் வெள்ளை வெள்ளை. அந்த வெள்ளப்பூவும் வெள்ளப்பூவும் நம்ம நாலு பெரிய பார்த்து தலையாட்டி ஒரு போல இல்லை. ஏண்டி எங்களெல்லாம் பார்த்து அது தலையாட்டலடி. உங்களை பார்த்தா உன்னை பார்த்து தலையை மட்டும் மாட்டோம். தலையை மட்டும் மாட்டும். ஏண்டி அந்த செல்ல ஒரு வேலை இருக்கு. ஆமாண்டி. அப்படியா? செல்ல வேலை இருக்கும். ஆமாண்டி. அந்த வேலை சேர்த்தாட்டுதுடி. ஏண்டி அந்த வேற அது கண்ணுக்கு தெரியுதா? என் கண்ணுக்கா? ஏண்டி என் கண்ணுக்கு தெரியுது சொல்றேன். அப்படியா? ஆமாண்டி. சின்ன பொண்ணு இந்த மரணத்தை பத்தி நீ சொல்லி பார்க்கலாம். ஆமாண்டி. ஏண்டி மனசுல ஆகப்பட்ட ஏசு இருந்தாலும் ஆசை இருந்தாலும் எடுத்து சொல்ல. ஏண்டி ஒரு நாள் மனசுல அப்படியா? கேட்ட பூரி
மலர்களை பார்த்தியா? இல்லடி, ஆ? நான் பார்க்கலையே. பார்க்கல? பார்க்கலையே. நீ பார்க்கல? ஏண்டி? இங்க பாருடி. இங்க மலத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கின்றது. மலத்தில் உள்ள மலர்களை பாருடி. ஆசையாக இருக்கின்றது. ஏண்டி? இருந்தாலும் இருந்தாலும் இந்த மலர்கள் மலர்கள் அங்கே பூத்து விழுகிறது. இருக்கின்றது. பாப்பா, அது பேரு எனக்கு தெரியாது. அதனால பேரு தெரியாதா? ஆமாண்டி. அப்படியா? கேட்டாடி சொல்லுவியா? சொல்லுடி. ஏண்டி? அழகான பூ பேர் சொல்லணுமா? ஆமாண்டி. அழகா தனித்தனியா கை காமிடி. ஏண்டி? அது தெரியுது. தூரத்துல அது என்ன பூவு? அதான் சாமந்தி பூ. சாமந்தியா? ஆமா, ஆமா. ஏண்டி? அது அவ்வளவு அழகா இருக்கு. மங்களகர மாதிரி அதான் இங்க. அதெல்லாம் கொடிமல்லிடி. மல்லி. ஆமா. அதான் கொடிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். பாருங்க. ஏய், தவறா பேசாத. விட்டுருவாங்க. ஆமா. அதெல்லாம் பவித்தான். அதை பார்க்க குண்டு குண்டே இருப்பேன். பெரிய சொல்லுதுடி. அந்த முள்ளு அப்படி குத்திடும். அந்த புள்ளி குத்துனா ரத்தம் வருமா? இங்க பாருங்கடி. சொல்லு. பெருக்க தெரிஞ்சு பெருக்க சொன்னீங்கல்ல, எனக்கு நல்லா பெருக்க தெரியும். அப்படியா? பெருச்சிட்டு பெருக்க அனுமதி கிடையாது. ஏன் ஆமா அதாண்டி ஒதுங்கி அப்படியே ஆசை பாசைகள் எல்லாரும் நானும் பொம்பளை தானே. இந்த மலை வளர்த்து பார்க்கும்போது எனக்கு ஆசை வராது. ஐயோ வந்துருச்சா? ஏண்டி? ஐயோ எனக்கு வெக்கலாம் வரும். ஏண்டி? நான் இந்த ஊர்ல லவ் பண்றேன். லவ் பண்ணி இந்த ஊர்ல லவ் பண்ணாது. ஏண்டி? வெக்கமா இருந்தாலும் சரி, லவ்வா இருந்தாலும் சரி, மூட்டை கட்டி ஒரு வாரமா வச்சுட்டு உன் மனசுல இருக்கிற ஆசையை சொல்லிடு. சொல்லட்டுமா? சொல்லிடி. சொல்லித்தான் ஆகணுமா? ஆகணும். நிறைய பேர் சொல்லிடி. சொல்லட்டுமா? நாளான தாமரை
தெரியாது தெரியாது. மன்னர் சபைக்கு போக வேண்டும் அல்லவா? போக வேண்டும். நாட்டி வாட வேண்டும். புறப்பட்டு ஓடி வா வேண்டும். அப்படி இருந்த போதிலும் எனது முன்னதாக காவலர்கள் இதுவரை யாரும் காணவில்லையே. வாழ்க வாழ்க. எங்க போற எங்க போற சரியா வைத்து நான் சோத்துட்டு மாட்டீங்களா அந்த வைத்து பீத்துறாதா ஆம்பளை வர பாவயா அதுக்கு உண்டு போச்சு. என்ன பேசணும் என்ன சொல்லணும் தெரியாம சொல்லிக்கிறீங்க. பால் எங்க போடுறா எங்க போனா தெய்வத்துக்கு போச்சா இருக்கும் தெய்வம். அரண்மனைக்கு முடிஞ்ச வரைக்கும் உனக்கு என்ன கால தாமதம் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. அரசாங்கத்துக்கு வரப்போது வழியில பார்த்து ஒரு வயதான பெரியவரு உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. 4 கேள்விக்கு 29 மா வரணுமா? 4 வார்த்தை 29 மா அந்த 4 வார்த்தை அடங்கணும். அதற்கான கேள்வி பதிலும் அதுல அடங்கிருக்காங்க. ஆமா நீ என்ன சொன்ன? முதல் கேள்வி என்னதியா? உங்க கூட எத்தனை பேர் இருக்கீங்க? என் கூட்ட 5 பேர். 5 பேருக்கு எவ்வளவு அரிசி போட்டா சாப்பாடு சரியா இருக்கும்? 1.5 கிலோ அரிசி போட்டா 5 பேருக்கு போறோம். 1.5 கிலோ போட்டா சரியா இருக்கும். கூட இன்னொரு 5 பேருக்கு தான் எழுதுறாங்க. 10 பேர் ஆச்சு. 10 பேருக்கு அந்த 1.5 கிலோ அரிசி பத்துமா? 5 பேர் சாப்பிட சாப்பாடு 10 பேர் ஆயிட்டா 10 பேருக்கு எப்படி போட்டுவோம்? பத்துமா? என்னடா பத்தாது? எண்ணிக்கையில 10மா? அடடே எண்ணிக்கையில 10மா? அடுத்தது என் வீட்டுல பூனை உன் வீட்டுல எலி. இந்த பூனை அந்த எலி பிடிக்க 5மா? 2 பேர் ஒரே இடத்துல தான் பிடிக்கலாம். என் வீட்டு ஒண்ணு உன் வீட்டு ஒண்ணுக்குது. அது எப்படி பிடிக்கும்? 5 5மா? 5 எண்ணிக்கல 5மா? எண்ணிக்கல ஒரு போட நடந்து போறான் அந்த உயரமான அந்த பொருளுக்கு அந்த தேடி 8மா? உயர்ந்த இடத்துல தேன் இருக்கு. அவன் தனியில நடந்து போறான். எங்கேயும் முடவன். அந்த முடவனுக்கு அந்த தேன் எப்படி எட்டும்? 8மா? எண்ணிக்கல 8மா? 23மா? கடைசி கேள்வியா மாடி தேவடியா? பொண்டாட்டி தேவடியா? தப்பா நினைக்காத. கதிக்கு யாரு?
டேய் நான் பொண்டாட்டி பெண் குலத்து பொன் விளக்கடா தெய்வம்டா தெய்வம் கதைக்கு முன்னாடி கதிக்கு அதே இருந்தாலும் நாய் வேணாம் ஐக்கா முடிங்க நான் உன் மனைவி தேவையா அவர் கூட என்ன சொன்னாங்க ஓ மணி தேவடியா மணி பத்தினி யா பொண்டாட்டி பொண்டாட்டி உன் பொண்டாட்டி கலவராதியா மணி வராதியா ஓ மணி யாரியா யாருங்க கதைக்கு உன் மனைவி யாரு அதுல ஒரு கதைக்கு அர்த்தத்துக்கு அனந்துக்காக அப்ப யா பொண்டாட்டி தேவடியா அதுங்க ஓ மணி பத்தினிங்கறல்ல தேவடியாங்கறல்ல யா மணி பத்தினிங்கறல்ல ஏண்டி ஒரு தேவடிய பத்தி நீ தேவடி சொன்னா அவன் மனசு ஆறுமா ஒரு முத்தமைய பார்த்து ஒரு தேவடியா போய் பத்தினி தேவடியா கண்டா மனசு ஆறுமா ஆறாது ஆறுமா என்ன சொல்ல அவன் 6 ரூபாய் கேட்டுக்கிறான் எண்ணிக்கல அது நெட்டிக்கல ஆறுமா யோத்துமா காசு தாமதம் வேற ஒன்றும் இல்லையே யார் ஒண்ணுங்க சபா சுடுங்க சுடுங்க உட்கார் அதுதாங்க நான் கேட்டா குடுகின்ற காலதாமதா யாரா காலத்தை அவனை கேக்குறேன் அட போங்க அப்பால எங்க அம்மா எனக்கு திரும்பி கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க புரியுதா ஆண்டா புரியுதா கல்யாணம் பொண்ணு எங்க பாத்துக்கிறாங்க சென்னையில பாத்துக்கிறாங்க சென்னையில ஆமா பொண்ணு எனக்கு பிடிச்சிச்சு எனக்கு பொண்ணு பிடிச்சிச்சு நல்லா பேசி கல்யாணம் முடி பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணிட்டு மாமனார் வீட்டுக்கு போறேன் எதுக்கு மறு வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்கு போன பாரியா நான் காலை எடுத்து வச்சுதான் என் மாமனார் சூத்துல துணியே இல்ல ஐயோ புது மரம் ஒருவேளை குளிச்சுட்டு அப்படியே விடாட்டாங்களோ அது கிடையாது புது மறுப்புல வந்துட்டாரு ஓடுறாங்க ஓடாறாங்க அது வாங்குறாங்க இது வாங்குறாங்க எல்லாம் செஞ்சாங்க எங்க விருந்து வச்சாங்க அருமையான விருந்து நல்லா தலைவாயில போட்டு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சிட்டேன் ஆங்க லாஸ்டா ஒண்ணு பெட்ஷீட் வச்சாங்க அது என்ன அதான் பம்பாய் பலகாரமா அப்படின்னா அந்த கல்லவாடு அந்த மலாட பயிரு அது கேவுரு வாடியா மலாட பயிரு எல்லாத்தையும் நல்லா உரல அட கம்யூனிட்டியா அந்த பலகாரம் பேர் என்ன சொன்ன அதான் பம்பாய் பலகாரம் அட போடுகாலு அது பேரு சிமிலி பலகாரம் மாயனார் அப்படி சொல்லிருக்கோம் நல்லா போட்டு உரல்ல இச்சு நல்லா உண்டை புச்சி வச்சு வச்சாங்க அதுவா சாப்பிட்டாது டேஸ்ட்னா டேஸ்ட் அப்படியே போட டேஸ்ட் இன்னொரு கேட்கலான்னு பாக்குறேன் என் மாமியார் தப்பா நினைச்சுக்கோங்க என்ன புது மறுப்புல வேணா இப்ப எல்லாத்தையும் கேக்குறானே அப்படின்னு சொல்லி துண்ணு புளியார போனோம்னு நினைப்பாங்களே துணுந்தா துண்ணு புளி பழுகுது என்ன பேர் ஆயிட்டு அவன் எலி முடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன் நைட்டு பத்துட்டேங்க என் மாமியார் சின்ன ஓரமா பத்துச்சு என் முன்னாடி பத்துக்கணும் ஏங்க அந்த பம்பாய் பழம் சாப்பிட்டு போறேன் அதை டேஸ்ட் நாக்குல ஒட்டிக்கிச்சு இன்னும் சாப்பிடணும் போலக்குது நான் என்ன பண்ணேன் நைட்டு ஒரு மணி இருக்கும் நல்லா தடவினா போயிட்டியா அது வரல இச்சாங்க பாரு நம்ம முதல்ல திப்பிதா போறேன் தடவிக்கினா போயிட்டு ஏங்க நல்லா தலையை விட்டு நல்லா நக்கிட்டேன் தலை வெளியே எடுக்கிற தலை வரல தலை மாட்டிக்கிச்சு வரல நான் என்ன பண்ணேன் நல்லா எல்லாம் துணி கூட வந்து போச்சு பிறந்த மேனியோட 4 கால் பாசல் அப்படி நின்னுக்கிறேன் அப்படியே நிக்கிறேன் ஏங்க 4 மணி ஆச்சு மாமியாருக்கு சாலிஸ்திரம் பழகுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க பால் கரகத்துக்கு சொம்பு எடுத்துன்னு வராங்க சொம்பு எடுத்துன்னு வந்தாங்க பாரியா மணி 4 ஆயிடுச்சு மறுப்புள்ள காலைல ஊருக்கு போறா அப்படியே அதுக்குள்ள பால் காய்ச்சி டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியாரு சொம்பு தண்ணி எடுத்து வராங்க வந்த உடனே ஏங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் அப்படி பொண்ணு மேடி வந்து நின்னுக்கிறேன் பாரியா ஆனா அவங்க காம்பு கை ஆரம்பிச்சிட்டாங்க காம்பு கை ஆரம்பிச்சிட்டாங்க காம்பு கைட்டு என்னடா இது நேத்து பார்த்த மாட்டுக்கு 4 காம்பு இருந்து இந்த மாட்டுக்கு நான் 1 காம்பு தான் நினைச்சுக்கல அவங்க நேரா கண்ணுக்குட்டியாட போனாங்க கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்க ஆனா அந்த கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிச்சு அது பால் குடிச்சா கூட பரவாயில்ல அம்மா தலையில அது இடிக்கும் போதுதான் எனக்கு உயிர் வருது எனக்கு உயிர் வருது நாயை தேர்ந்து சொல்ற தரம் நான் தானே ஆனா அதிகமா போடுங்க அதிகமா போடுங்க ஏங்க என் மாமியாரு அப்படியே தலைக்கு வந்தாங்க ஆனா வந்து அவங்க பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் மாமியார் கை வைக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே நான்
ஆயிடுச்சு அப்புறம் வாயை தண்ணி சொல்லிடலான்னு பார்த்தேன் அது சொன்னா அசிங்கமா போட்டு திருப்பி அவங்களுக்கு பேசணும் வந்துச்சு நேத்து பார்த்த மாடுக்கு 4 காம்பு இருந்துச்சு இந்த மாட்டுக்கு நான் 1 காம்பு தான் கிதுன்ட்டு ஆனா மாமனார் கூட ஆரம்பிச்சிட்டாங்க செய்து பார்த்த உடனே யாராவது என்ன புரு மரும்புல இங்க என்ன பண்ணு கேட்டாங்க பாரு இது மாதிரி அத்தை அந்த பம்பாய் பலகாரம் வச்சு உரல்ல இஞ்சி நான் மட்டும் போய் தலையை விட்டு நல்லா நக்குனா தலை வெளியே வரலன்னு சொல்லிட்டு அங்க ஆச்சரிய கூட்டு வந்து ஒச்சு விட்டாங்க அந்த உச்சு ஓட்டம் தான் இங்க வந்து நிக்கிறேன் நலமதாயுரை நாட்டிலே நலமதாயுரை நாட்டிலே நாட்டு மக்கள் அத்தனை பேர் எந்த ஒரு குறைபாடும் இல்லாம நானும் ஒரு வேண்டி பொழுது ஒரு சீரம் சிறப்பமாக வந்து ஐயா முறையிட்டு பார்த்தாலும் நாட்டில் குறைபடே கிடையாது முறையிட்டு பார்த்தாலும் அல்லையா படிக்காத சர்மங்கள் நலமதாயுரை நாட்டிலே இந்த மதுரமா நகரில் இருக்கக்கூடிய ஆளுங்கள் அத்தனைக்கும் காலமான தவறாமல் தீபா தூப ஆராதனை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரம் சிறப்போடு ஆட்சி பெற்று வருகிறார் அதுல குறைபடே கிடையாதுங்க அதுல முறையிட்டு பார்த்தாலும் கல்வி தலையும் அந்த சத்தியம் நலமதாயுரை நாட்டிலே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கு சென்று சின்ன சின்ன பிள்ளைகள் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் படித்து வருகிறார்கள் அதுல முறையிட்டு பார்த்தாலும் குறைபடே கிடையாதுங்க மிக்க சந்தோஷம் உங்களோட திறமையை பாராட்டுகிறேன் யாத்திரம் வேற யார் ஆட போறாங்க இந்த மதுரை நகரை ஆளக்கூடிய சிறப்பு ஆட்சியில் வருகிறேன் இருந்தாலும் எனக்கு இருப்பவன ஒரே ஒரு மணி ஒப்பந்தமாக நல்ல தம்பி வெயிலால் சென்றிருக்கிற பட்டப்படிப்பு படிப்பதற்காக நாளை வருவதாக எனக்கு நிகழ்ச்சி கிடைத்தது இந்த நல்ல செய்தியை என்னுடைய மனைவியை உரைக்க வேண்டும் எதிராளி நான் அடைந்ததாக அடைந்தார் வசந்தத்தில் ஓடான் வடவரை
வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில் மூவர் கொண்டு தந்தாரோ இது. பொய்கிடும் மகிழ்வோடி மங்கள நாளில் சீருடல் வந்து சீதன கல்வி வசந்தத்தில் ஓடான் மணவரை ஓலும் வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ. பெண்ணி பிறந்தக்கையா புள்ள கற்பெண்ணும் தென்னை உண்டாக பெறின வல்லுநர் பாமை கேட்பேன். இந்த மதுரை மாநகரை ஆண்டு வரும் ராமலிங்க செட்டியாருக்கு மணிவேக வாழ்க்கைப்பட்டு இந்திராணி அதிபர் பெற்றி சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய அன்பு இன்னும் வரவில்லைங்க. இருப்பா